ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். இது வந்து தேர்ஸ்டே விலாகுங்க. ஆக்சுவலாக இது ஒரு டிஎம்ஐ விலாக் தான். அன்றைக்கி காலையிலே வந்து கொஞ்சம் இயர்லி மார்னிங்கே ஆஃபீஸ் விஷயமாக வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டாக குதிரைவாளி தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணி கொடுத்தேங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க வெளியில் போயிட்டு ஒரு இயர்லியாகவே கிளம்பி போனதுனால வந்து ஒரு லஞ்ச் ஹவருக்கு பிஃபோராகவே வந்துட்டாங்க. பட் நான் அது வரைக்கும் இன்னும் லஞ்சு குக் பண்ணல. எப்படியும் லஞ்சு குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு இந்த ட்ரைபாடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ட்ரைபாட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகுதுங்க. நான் இந்தியா போகிறதுக்கு முந்தையே வந்து அவனிஸ் மால் லுல்லில் வந்து வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். மற்ற வீடியோஸ் கூட நான் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு எடுத்துடுவேன். பட் இந்த குக்கிங் வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து குக்கிங்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோஸ் எடுக்கிறதுலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ரொம்ப ஷேக் ஆகுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ட்ரைபாடை வாங்கினேன். எங்களுக்கு வந்து இந்த கவுண்டர் டாப் வந்து அந்தளவுக்கு ஒரு வசதியாக இருக்காதுங்க. ஏன்னா கவுண்டர் டாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் நான் வந்து குக்கிங் ரேஞ்ச் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து இந்த டேபிள்லேயே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அதுவே பாதி தான் ஃபிக்ஸ் ஆணுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ட்ரைபேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே நான் வந்து பேரலாக குக் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால வந்து வெஜிடேரியன் தான் குக் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து பூசணிக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு காலிஃப்ளவர் ஃப்ரையும் மிளகு போட்டு தக்காளி ரசம் பண்ணியிருந்தேங்க. அன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாமி படைச்சிட்டு நாங்கள் வந்து லஞ்சு முடிச்சிட்டோம். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் எப்போதும் போல் வந்து 2 பேருக்கு குக் பண்ணாலும் இவ்வளோ பாத்திரம் வந்து நமக்கு சேரும். இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் பாருங்களேன் எவ்வளோ நல்ல மனசு அப்படின்னு. அவர் சாப்பிட்ட பிளேட்டை மட்டும் அழகாக கழுவி கவுத்து வச்சுட்டாரு. ஏன்னா இவ்வளோ பாத்திரம் விளக்குற எனக்கு வந்து அந்த ஒரு பிளேட்டு வந்து விளக்க முடியாது இல்லையா, அதனால். ஸோ பேலன்ஸ் இருந்த பாத்திரங்கள்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் அவுட்டிங் போகிற வேலை இருந்தது. எங்கள் ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு வந்து பர்த்டேங்க. ஸோ அந்த பர்த்டே கேர்ளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண் சில்க்கு தான் போனோம். கல்யாண் சில்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கேர்ள்ஸுக்கெலாம் போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லா டிசைனும் இருக்கும். அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட் டிசைன்ஸ், லேட்டஸ்ட்டு ஃபேஷன், இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது எல்லாம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே கிடைக்கும். பட் ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், அவ்வளோதாங்க. பட் எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். சில்ட்ரனுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் உமன்ஸ்க்கான வெஸ்டர்ன் வியர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. நான் அப்படியே வந்து இந்த உமன்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் பக்கமே நான் வந்து திரும்பி பார்க்கல. ஏன்னா ஏதாவது திரும்பி பார்த்தோன்னு வச்சிங்களேன் எதையாவது ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால் அந்த பக்கமே போகல. நான் அப்படியே வந்து இந்த கேர்ள்ஸ் செக்ஷன் மட்டும் அப்படியே பார்த்துட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்ங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து இந்த சாரீஸ் செக்ஷன் தான். ரெடிமேட் ஜாக்கெட்டும் வச்சுருந்தாங்க. சரி, ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் எதையாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பில்லை போட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே லுல்லுக்கு தாங்க வந்தோம். லுல்லுக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து பேலியோ டயட் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமாக வந்து வெயிட் மிஷின் ஒன்று வாங்கணும், டிஜிட்டல் வெயிட் மிஷின் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க வந்து லுல்லுக்கு வந்திருந்தோம். ஸோ வெயிட் மிஷினும் அப்படியே பார்த்து வாங்கிட்டு பேலியோ டயட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டேன். அந்த காலிஃப்ளவர், பூசணிக்காய், பரங்கிக்காய், அதுக்கப்புறம் சொரக்காய், கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரியான எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டேங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே நான் கண்டிப்பாக வேல்யூ டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, வந்து அந்த டயட்டுக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கோகனட் ஆர்கானிக் ஆயிலு, அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் குடிப்பாங்க இல்லையா அந்த அந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலு, அதுக்கப்புறம் செக்கு நல்லெண்ணெய், நெய், தென் வந்து இந்த ஹிமாலயா சால்ட்டு இப்படின்னு எல்லாமே வந்து கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் டயட் இருக்க வேண்டிய டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.